Very good morning students. 11th standard biobotany morphology the entire plant are divided into root portion, stem and then leaf. In previous class we will discuss about the root and then stem. Now we are going to the leaves. The leaves are green in colors. They are flattened like structure and then thin, extend up to the lateral appendages of the entire stem and then branches. The leaf are a green color because they are due to the presence of photosynthetic pigment of chlorophyll. This pigment helps to the various part of the plant to synthesize their own organic food material. This process is known as a photosynthesis. And then leaves are total collectivity the entire plant of together unit of phylum. இலை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேர் தான் பைலோம் இலை தொகுதின்னு சொல்லுவோம். அப்போ லீஃபோட ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு கேட்குறப்ப நீட்டில் கேட்பாங்க. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. க்ரீன், தின், flattened. This is a lateral outgrowth. They are a primary photosynthetic organ because the presence of the chlorophyll pigment to prepare the own food material. All the collectively called of one entire plant. The leaves are phylum. Now they are character of the leaf. 3 mark question. The leaf is a lateral appendages of the stem. ஒரு ஸ்டெம்மோட சைடு பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட lateral branches leaf. It burn on the node of the stem. Node and internode இருந்து leaf arise ஆகும். They are a exogenous in origin. இது வந்து வெளியில் கண்ணுக்கு தெரியும். ஸோ லீஃப் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியனால இதை வந்து நம்ம எக்ஸோஜீனஸ் ஆர்ஜன்னு சொல்லுவோம். In this leaf or there is a limited growth. In this leaf contain a not apical bud. There are 3 main part of the leaf. One is a leaf base, petiole and then lamina. This is a part of leaf. The lamina of the leaf is transversed by vascular strand called as the veins. In the leaf வாட்டரையும் ஃபுட்டையும் டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கனை நம்ம வாஸ்குலர் திசுன்னு சொல்லுவாங்க. வாஸ்குலர் திசு ஆர் present in the entire leaf of veins. மைய நரம்புல இந்த வாஸ்குலர் திசுக்கள் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். லீஃபோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு இன்வால்வ் இன் ஏ ஃபோட்டோசிந்தட்டிக் பிகாஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஏ குளோரோஃபில் பிக்மெண்ட். நவ் தே ஆர் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா தான். தென் நெக்ஸ்ட் ஒன் தே ஆர் ஏ ப்ரொடக்ஷன் ஆஃப் த பட் and then conduction of water and dissolved food material from root to the various part of the entire plant. Next one they are a primary function. Now they are secondary function. Secondary function they most of the leaves are storage function. Example aloe vera. Aloe vera again aloe vera plant என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் முட்டைக்கோஸ் இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக லீஃப் தான். ஸோ அந்த கேவேஜில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் வந்து பார்க்க பல்ஜ்டாக ஒரு உருண்டையாக இருக்கும், கோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தான் ஒரு லீஃப் வந்து நமக்கு வந்து பெரிய ப்ராடாக இருக்குது. எக்ஸாம்பிள் கற்றாழை. கற்றாழை லீஃப் பாருங்கள் தடிமனாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா. ஒப்பன்சியாங்கிறது சப்பாத்தி கள்ளி. ஆர்ஜிமோன் மெக்சிகானா. மெக்சிகோவில் இருக்கனால அது மெக்சிகானா சொல்றோம். இந்த லீஃப் வந்து டு ப்ரொடக்ஷன் த என்டையர் பிளான்ட். ஒப்பன்சியாவில் இருக்கக்கூடிய லீஃப் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா to avoid the transpiration because they are a xerophytic plant. so water release ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட். சப்போர்ட் அப்படிங்கிறது என்டையர் பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக பயன்படுது. குளோரியோசா சூப்பர்ஃபா. திஸ் இஸ் ஏ ஸ்டேட் ஃப்ளார் அண்ட் தென் நெப்பந்தஸ் குடுவை அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து என்டையர் பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தி இன்வால்வ் இன் ஏ ரீப்ரொடக்ஷன் இன் வெஜிடேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரயோஃபில்லம் லீவ்ஸ். பிகோனியா. பிரயோஃபில்லம் லீஃப் கட்டி போட்டால் குட்டி போடும் சரின்னு சொல்லுவீங்க. பிரயோஃபில்லம் லீஃபில் along the leaf margin contain a many more notches. பள்ளங்கள் இப்படி காணப்படும். இந்த பள்ளங்களில் பட் growth ஆகும். இந்த பட் வந்து detach on the parental plant to grow into a new ones. ஸோ லீஃப் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை தாங்கி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ டு இன்வால்வ் இன் ஏ ரீப்ரொடக்ஷன். திஸ் இஸ் ஏ செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப்.
இது associate 3 mark question. Now they are part of the leaf. The leaf consists of a 3 part. Already you know that leaf lamina or leaf base, petiole, and then leaf base, lamina, and then petiole. Leaf base அப்படிங்கிறது இலையோட அடிப்பகுதி. This is a hypopodium. For example, this is a entire leaf. In this leaf, the last one is a leaf base. This is a leaf base part. And then second one, petiole. Petiole, they are a stalk of the leaf. Third one, the entire lamina. Lamina, also known as a லாமினாக்கு மட்டும் இன்னொரு நேம் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஏ லீஃப் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ த என்டையர் 3 பார்ட் ஆஃப் லீஃப். ஒன் இஸ் ஏ லீஃப் பேஸ், இலையோட அடிப்பகுதி. நெக்ஸ்ட் ஒன் த ஸ்டாக் ஆஃப் த லீஃப், petiole. தேர்ட் ஒன் த என்டையர் லாமினா. லாமினா ஆல்சோ நோன் அஸ் ஏ லீஃப் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஏ 3 மெயின் பார்ட் ஆஃப் லீஃப். First one, the leaf base. Leaf base also known as a hypopodium. இதுக்கு அதே மாதிரி petiole சென்டரில் இருக்கனால அதுக்கு பேர் மீசோபோடியம். லாமினா வந்து டிப்பில் இருக்கனால எப்பிபோடியம். ஸோ one leaf consists of the, this is a leaf base and then stalk. This is a epipodium. This middle region, so mesopodium. And then last leaf base are hypopodium. Epi, meso, and then hypopodium. Lamina is a green and extend part of the entire plant. They attach to the first one, leaf base. Leaf of the pot attached to the node of the stem. They are basal part of the entire plant attached to the stem at the node. In this leaf base, a small leaf-like organ, this is a stipule. This swollen leaf base are pulvinous. For example, Fabaceae members, the leaf contain a last, this one is a leaf. The leaf or the last edges or the stalk of the leaf are broader in nature. In this broader in nature or பல்வைனஸ், தமிழ் அதைப்பு அல்லது பல்வைனஸ்னு சொல்லுவோம். இலையோட அடிப்பகுதி இலை காம்பு, அதாவது ஸ்டாக் ஆஃப் த லீஃப் ஆர் வெரி ப்ராட் இன் ஸ்வாலன், உப்பி காணப்படும், தடித்து காணப்படும். திஸ் இஸ் எ பல்வைனஸ். எக்ஸாம்பிள் அவரை, துவரை, புங்கமரம், போகினியா, கிளிட்டோரியா அண்டு லேப்லாப், டாலிகஸ், லேப்லாப், இது எல்லாமே எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா என்டையர் லீஃப் பேஸோட parts. Next one, seething leaf base. For example, banana. In many monocot families, for example, Ericaceae members, பனைமரம், Musaceae வாழை members, Gingiberraceae, Gingiberraceae in ginger family, and Phoeaceae எல்லாம் புல் வகைகள். The leaf base are extend into sheath. For example, நம்மளோட banana tree, banana treeல பார்த்தோம் அப்படின்னா this is not a original stem, this is a pseudo stem. The entire stem are extend up to the hole. For example, one many more clap like green color flat and தாள் மாதிரி இருக்கக்கூடிய பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்ட் ஒன்று உருக்கி உருக்கி அப்படியே வெங்காயம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லீஃப் பேஸும் ஒன்று மேலே ஒன்று போர்த்தி த லுக்கிங் லைக் ஏ ஸ்டெம், பார்க்குறதுக்கு ஸ்டெம் மாதிரி தரும். திஸ் இஸ் நாட் ஏ ஒரிஜினல் ஸ்டெம், அது ஒரிஜினல் ஸ்டெம் கிடையாது. ஒவ்வொரு இலையோட அடிப்பகுதியும் ஒன்று மேலே ஒன்று சரௌண்ட் பண்ணி நமக்கு ஒரு என்டையர் ஸ்டெம் போர்ஷன் மாதிரி தெரியும். திஸ் இஸ் ஏ ஷீத்திங் லீஃப் பேஸ், இலையோட அடிப்பகுதி. அதுதான் நம்ம காஞ்சதுக்கப்புறம் நாருன்னு சொல்லுவாங்க. அந்த நாரில் பூக்கட்ட பயன்படும். Such leaf base or leaf permanent scar on the stem in entire phallic. For example, entire plant கீழே விழும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து நமக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் மெயின் ஃபங்க்ஷன், அது வந்து ப்ரொடக்ஷனுக்காக பயன்படும். அது என்டையர் பிளான்ட்டு இது க்ரோத் ஆக ஆக ட்ரை ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கலி அந்த என்டையர் பிளான்ட்டு டெத் ஆகும். ஐ மீன் ட்ரை ஆகக்கூடிய கண்டிஷன் இருக்கும், ட்ரை ஆகக்கூடிய கண்டிஷன் அல்லது டெத் ஆகக்கூடிய கண்டிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செகண்டு, ஃபஸ்ட்டு ஒன் லீஃப் பேஸ் சொன்னோம். அடுத்து வந்து பீட்டியோல். பீட்டியோல் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் த லீஃப் போர்ஷன், ஆல்சோ நோன் அஸ் ஏ மீசோபோடியம். இன்னொரு பேர் அதுக்கு ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் பீட்டியோல் இட் இஸ் எ லாங்
thin stalk of the link of the entire leaf blade and then leaf base. லீஃபோட அடிப்பகுதியையும் லீஃபோட நுனிப்பகுதியும் ஜாயின் பண்ணக்கூடியது பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் பீட்டியோல். எல்லா லீஃபுக்கும் காம்பு இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. காம்பு இருந்துச்சுன்னா காம்புடைய மலர்கள், காம்பு இல்லைன்னா காம்பற்ற மலர்கள். த லீஃப் கண்டெயின் a petiole. This is a petiolate leaf. Suppose the leaf contain not a petiole or absence of petiole, this is a sessile leaf. For example, this is a stalk of the leaf, the entire leaf base, then stalk. In this directly attached with the stem portion, sessile leaf. In the some kind of the leaf, they are long, thin, flattened like structure. The attach with the leaf attach ஆகக்கூடிய இந்த இடத்த நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஸ்டாக் இருந்துச்சுன்னா காம்புடைய மலர்கள் பீட்டியோலேட் ஃப்ளவர், ஸ்டாக் இல்லை அப்படின்னா செசைல் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ்க்கு வந்து நம்ம செசைல் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைக்கஸ் லீஃப், தென் ஹைபிஸ்கஸ், மாங்கிஃபரா இவங்க எல்லாமே பீட்டியோலேட் லீஃப். லீஃப் கண்டெயின் டஸ் நாட் possess த petiole. அதுக்கு காம்பே கிடையாது. அந்த மலர்கள் செசைல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீஃபு கலோட்ராஃபிஸ் எருக்குலையும் குளோரியோசாலையும் காணப்படும். குளோரியோசா அப்படிங்கிறது ஸ்டேட் ஃப்ளார். த தேர்ட் லீஃப் போர்ஷன் இஸ் லேமினா. லேமினா இஸ் எ லீஃப் பிளாட். இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? எஃபிபோடியம் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் லேமினா இஸ் எ green extend part. This is a very important organ of the entire leaf, also known as a leaf blade. Vein or veinlets are present in this part. Veins and veinlets give rigidity of the transpiration of water and other substance. இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த லேமினா. லேமினாவில் வெயினும் வெயின்லெட்டும் இருக்கும். வெயின் அப்படிங்கிற இந்த இடத்துல வெயின் அப்படின்னா நரம்புகள். இந்த வெயின்லேருந்து நிறைய போயிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிடில் இருக்கனால மிட்ரிஃப். இது எல்லாமே வெயின். வெயின்லேருந்து ஃபர்தர் பிரான்ச்சஸ், தே ஆர் எ வெயின்லெட்ஸ். தே ஆர் various from the one leaf to another leaf. They are a two type of venation இருக்கு. reticulate and then parallel அப்படின்னு சொல்லுவோம். The last one stipule. Stipule, it is present in the most monocot leaves. For example, stipuleனா இந்த லீஃப் இருக்கு. லீஃபோட பேஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது stalk of the leaf. They attach with the stalk of the leaf and then leaf base. They two lateral appendages are present. In this appendages are called as a stipule. They are a small green and lateral appendages present in either side of the leaf base. They are product of the leaf in axillary bud condition. A pair of leaf-like structure. This is a stipules. In these stipules are present in the base of petiole. They are production to the entire plant. Some kind of the leaf they present in a stipulate. Some kind of the leaf they are absent of stipulate. Present of the stipules stipulate flower. Absent of the leaf they are a exstipulate flower. There are some kind of the various part of entire leaf. They are divided into leaf base, lamina, stalk of the leaf, petiole. Then other than the part is stipules. Two lateral appendages are stipules. 2 mark question la kepanga stipules. The next one 5 mark question, venation. Next one new important 5 mark venation. Venation நரம்பமைவு. The arrangement of veins and veinlets on the leaf blade or lamina is called as venation. 2 mark question. There are two type of a venation. One is a reticulate venation and then parallel venation. In the reticulate venation are present in all dicot leaves. This type of leaves, the several secondary veins or arises of leaflets branches in network structure. All veins are present in network structure.
For example, hibiscus leaf, they are midleaf, and then vein, many more veinless or collectively in a network structure. This is a reticulate venation, வலைப்பின்னல் நரம்பமைவு. There are further divided into pinnately reticulate and then palmately reticulate, also known as a unicostate reticulate venation, and then multicostate venation. Multicostate also known as a palmately reticulate venation. In this palmately reticulate venation further divided into convergent and then divergent. Now they are a unicostate reticulate venation, also known as a pinnately reticulate venation. In this type of venation only one midleaf are present in the center and many more veinlets or lateral branches together that unit of network. Example, Mangifera indica, then Ficus religious, Nerium, அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க, அல்லி அரளி, அதில் இருக்கக்கூடிய லீஃப் எல்லாமே நெட்ஒர்க்காக இருக்குது. செம்பருத்தி தான் ஹைபிஸ்கஸ். மாங்கிஃபரா இண்டிகானா இண்டிகா இந்தியாவில் இருக்கனால மாங்கிஃபரா இண்டிகான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் palmately reticulate venation, also known as a multicostate reticulate venation. So in this type of venation, two or more principal of the veins are present in the center and midleaf. So they are a reticulate type. Example, this is a convergent and then divergent method. Divergent அப்படின்னா மைண்ட் டைவர்ட் ஆகுது. There are many more veins or arises in a same but they are divert into another towards the margin. மார்ஜினை நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மைண்ட் டைவர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் venation பார்ப்போம் அப்படின்னா pinnately parallel, palmately parallel பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கான்வர்ஜென்ட்டு. இந்த கான்வர்ஜென்ட்டில் பாருங்கள் அப்படின்னா they are a arises in same but they are a ஒரே single unit, they are pinnately palmately parallel அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே டைவர்ஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், they are arises in a same portion but the affects they are divert to the midleaf for the divert. midleaf ஒன்றா இருந்தால் யூனிகாஸ்டேட், மிட்ரிஃப் மெனி மோர் மிட்ரிஃபாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். இந்த பால்மேட்லி டைவர்ஜென்ட்டை டூ டைப்பாக டிவைட் பண்ணுவோம். ஒன் இஸ் எ பின்னேட்லி கான்வர்ஜென்ட், அனதர் ஒன் இஸ் எ டைவர்ஜென்ட். In the convergent type, the midleaf are present in same at affects they are a same equal length. But divergent, there are arises in same midleaf region but they are affects they are together in it a divert distance about the one network to the another network. I mean one leaflets veinless and leaflets are divert in position. The veins are divergent. The veins are based to the affects they are a same equal, they are convergent method. Same equal இருந்துச்சுன்னா convergent, divert ஆகி one place to another placeக்கு போனது வந்து நம்ம divergentன்னு சொல்லுவோம். இப்போ கான்வர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட ஜிஜிபஸ் ஜிஜிபா எலந்தப்பழம் சொல்லலாம். தென் டைவர்ஜென்ட் தே ஆர் ஏ குக்கர்பிட்டா, வெள்ளரி, பப்பாயா, தே ஆர் ஏ டைவர்ஜென்ட். அண்ட் தென் பாம் ட்ரீ ஆர் ஏ டைவர்ஜென்ட் மெத்தட். Then next one, parallel venation. First one is a reticulate, second one is a parallel venation. The reticulate further divided into pinnately reticulate and then palmately reticulate. The palmately reticulate further apart the veins. There are two different methods. One is a divergent, another one is a convergent. Second one, parallel venation. Parallel venation, they are all present in all monocot members. The veins run parallel to each other for one perpendicular to the another one. ஒரு வெயின்ஸும் இன்னொரு வெயின்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேரலல் வீனேஷனுக்கு நம்மளோட கானா இண்டிகா கல்வாழை எக்ஸாம்பிள் சொல்லலாம், பேம்பூ ட்ரீயை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.
இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைக்கஸு குக்கர்பிட்டா இதெல்லாம் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷனுக்கு எக்ஸாம்பிள். பாருங்க, ரெட்டிகுலேட் வீனேஷன் இந்த எஃபெக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பேஸில் வரைக்கும் ஈக்குவலாக நெட்ஒர்க்கில் போச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம கான்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். அதே இந்த மாதிரி பிரிஞ்சுதுன்னா டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கான்வர்ஜென்ட் எக்ஸாம்பிள். அனதர் ஒன் இஸ் எ டைவர்ஜென்ட். டைவர்ஜென்ட்டுக்கு பாருங்கள், சி பாருங்கள் கான்வர்ஜென்ட், பி வந்து டைவர்ஜென்ட். த சேம் மெத்தட் in reticulate venation, parallel venation, it present in the monocot members. This parallel venation are further classified unicostate parallel and then multicostate parallel. Unicostate parallel are pinnately parallel, multicostate parallel are palmately parallel. Pinnately format, the prominent midriff in a center, they arises many more vein and then veinlet are perpendicular to each other. ஒன்னோட ஒன்று என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அதை வந்து parallel venation அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். த சேம் டைகாட் மெம்பர்ஸ் தான், பட் வெயின்ஸ் ஆர் ஈச் அதர், பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், affects to the base region. Next one, palmately reticulate venation. The several veins and veinlets are petiole and then affects. There are unit and then affects. There are divert in position. In this divert are divergent and then convergent. All vein and veinlet arises in a base, but they are divert to the margin. இந்த இடத்துல ஒன்றா ஜாயிண்ட் ஆகி இந்த இடத்துல போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா divert to the margin. மார்ஜினில் போய் divert ஆயிடுது. எக்ஸாம்பிள் palm tree, பனை மரம். Next one, convergent. The vein run parallel to the each other from base to the apex. They are joining to the veins. Example, bamboo, rice, water hyacinth, நீர் அள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் அரளி அப்படின்வாங்க. ஸோ வெயின்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ரெட்டிகுலேட் அண்ட் தென் parallel அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டிகுலேட் வீனேஷன் அண்ட் தென் parallel வீனேஷன். The reticulate venation are present in dicot members. The parallel venation are present in monocot members. In this reticulate venation further divided into pinnately reticulate and then palmately reticulate. They are also known as unicostate and then multicostate. The multicostate further classified into convergent method and then divergent method. The parallel venation are present in monocot. They are further classified unicostate parallel, multicostate parallel, further classified as convergent and then divergent. Very important 5 mark. Next one, the leaf arrangement, phyllotaxy. Next 5 mark question, phyllotaxy. The arrangement of leaf on the stem is known as a phyllotaxy. In Greek word, phyllo means leaf, taxis means arrangement. What are the uses of phyllotaxy and then arrangement of leaf on the stem to avoid the overcrowding of the leaves? And then all leaves, it's said to be a photosynthesis. So maximum sunlight to appear in expose of all leaves. So the main type of the phyllotaxy, there are divided into alternate, opposite, ternate and then whirl arrangement. In an alternate manner, the each node contain a 2 leaves. For example, Hibiscus rosa sinensis, the each node contain a 2 single leaf in alternate manner. Single leaf of each node. Each node contain a single leaf in opposite side. Next one, opposite method. A pair of leaves at each node. Each node contain a 2 leaves. It present in the stem. This is a opposite. Then alternate manner, there are further alternate spiral and then alternate distichus. Alternate spirals, each node contain a 1 leaf. The leaves are arranged in alternatively of spinner manner. Example, hibiscus. In upper side and then see the lower side, the leaf of spiral manner. But each node contain a single leaves. Alternate distichus, the leaves are originate in 2 row in either side of stem. ஒரு ஸ்டெம்மில் டபுள் சைடுமே அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா சென்ட்ரலில் ஸ்டெம் வச்சுக்கும், இந்த சைடு லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், ஆப்போசிட் சைட்லேயும் லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் டைட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், ஆப்போசிட். ஈச் நோடு கண்டெயின் a 2 leaves. This is a pair of the leaves.
For example, opposite decussate and then opposite superposed. அதாவது குறுக்கு மறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே போக்கில் அமைந்தவை ஆப்போசிட் சூப்பர்போஸ்டு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த மேனர் குறுக்கு மறுக்கு. த பேர் ஆஃப் லீவ்ஸ் அரேஞ்ச்டு இன் சக்சஸிவ் இன் சேம் டைரக்ஷன் இன் டூ ஈக்குவல் டு த ஆப்போசிட் பேர். எக்ஸாம்பிள் சிடியம் குஜாவா, கோவா பழம், கொய்யா லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இக்ஸோரா, இட்லிப்பூ, ரெண்டுலேயுமே ஆப்போசிட் சூப்பர்போஸ்டு. த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் ஈக்குவல் மேனர். தென் ஆப்போசிட் டெகுசேட், த பேர் ஆஃப் லீவ்ஸ் பிளேஸ்ட் இன் ரைட் ஆங்கிள் டு த அனதர் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் கலோட்ராஃபிஸ். இந்த கலோட்ராஃபிஸ் ஒன் லீவ் டு right angle to the another pair of the leaf. For example, there are two pair of leaves and then upper side they are right angle. Below the lower side they are a right angle. So one pair of leaf right angle to the another pair of the leaves. This is a squirrel arrangement. This opposite decussate. Next one, ternate and then whorl arrangement. Ternate, each node contain a 3 leaves. For example, nerium. Nerium leaf contain a 1 node of 3 leaves. Whorl arrangement. All direction the leaves are present in a 1 node. Node means the leaves are arranged in a stem portion. Stemல leaf எந்த இடத்துல present ஆயிருக்கோ அந்த இடத்த நம்ம நோடுன்னு சொல்லுவோம். So each node contain a 3 leaves, ternate. Each need contain a more than 3 leaves. It is a whorl arrangement. Example, alamanda. Alamanda leaves contain a fully covering the node. Then mosaic pattern. The mosaic means they are a group or arrangement. They are adjacent to the another leaves. Such one, they maximum sunlight with maximum amount of the avoiding overlapping to the one leaf in upper portion and then lower portion to avoid the crowded to adjustment of the one leaf to the another leaves. The lower leaves have longer petiole and then higher leaves contain a less number of petiole, very short in petiole. So all leaves maximum to expose the sunlight in a during period. Example, Acalypha India, Kuppai Mani. Next one, the arrangement and type of the leaves. The leaves consist of a two type. They are a compound and segment of the leaf portion. One is a simple leaf, another one is a compound leaf. The leaves said to be a simple. The petiole contain a single lamina. The lamina are fully entire or half of the entire, but it present in a same undivided manner. So undivided manner of the leaf are said to be a simple leaf. Next one, compound leaf. Compound leaf, the main rachis are further divided into smaller leaf-like portion. In this smaller leaf are called as a leaflets. In these leaflets are further attachment of the rachis. In these rachis are present in a stem portion. So the compound leaf are many more size increase in a axillary bud. The axillary bud are absent in the compound leaf. Compound leaf means group of leaves. In this compound leaf are further branches into smaller segment. In this smaller segment are called as the rachis. Rachis are not present in a central portion. This is one of the arrangement of central. The rachis and then leaflets are present. The entire compound leaf are further branches into dicot and then monocot. There are a pinnately compound leaf and then palmately compound leaf. The compound leaf are further divided into pinnately compound leaf and then palmately compound leaf. Pinnately compound leaf. The pinnately compound leaf, the number of the leaflet arranged in alternate manner or in opposite manner, any one direction it present. Example, Cassia auriculata, Damarindus. They are present in the neem tree. For example, the opposite manner and then alternate manner, two type of leaves are arranged in a single row.
Compound leaf does not present in a stem. This is called as a rachis. Rachis contain a small leaf-like portion. This is a small leaf-like portion are called as leaflets. The leaflets are arranged in both sides. There are further in odd number and even number. The leaflets are present. The unipinnate are divided into peripinnate, imparipinnate. For example, peripinnate. Peripinnate means two pair of leaves. The ending of the rachis, there are two pair of the leaves are present. It is a peripinnate. பாறை அவன் வந்து பேராக இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் imparipinnate. The leaflets are odd in number, ending of the odd in number. For example, neem. Neemல two pair, but last one is a single. So this is a imparipinnate. Example, rose, neem, chains box, முறையாம் இது எல்லாமே imparipinnate example. Unipinnate means the leaf stem contain a single compound leaf. The leaflets are attached within direct position of the rachis. This is a unipinnate. Unipinnate further divided into the end of the leaf. These two pair of leaves are present. It is a peripinnate. Suppose odd in number, there are one leaf are present in ending leaf rachis. It's said to be a imparipinnate. Next one, bipinnate. Next one, bipinnate. Bipinnate, the primary rachis produced secondary rachis. All leaflets are present in secondary rachis. All leaflets are present in secondary. This is a main rachis. Then main rachis directly attached with the leaf, but bipinnate, the main rachis further produced in secondary rachis. The leaflets are present in a secondary rachis. There are primary and secondary bipinnate. Next one, tripinnate. Main axis, secondary rachis, further branches into tertiary. The leaflets are present in tertiary. So it is a tripinnate. Next one, decompound. The rachis of leaf branches in several times. Example, coriandrum sativum, கொத்தமல்லி நிறைய branches போய் அதுக்குள்ள தான் leaf attach ஆயிருக்கும். They are decomposed. Next one, palmately compound leaf. The compound leaf are pinnately and then palmately. பின்னேட்னால் சிறகு வடிவம் அப்படின்னு அர்த்தம். பால்மேட்லி, அதாவது பால்மேட்லி அப்படின்னா அதுக்கு வந்து அங்கை வடிவம். அங்கை மீன்ஸ் தேர் ஆர் a finger like your hand is a good example. The pinnately compound leaf further unipinnate and then bipinnate. The rachis are only one branches. The direct attached with the leaf. Second one, palmately compound leaves. Palmately compound leaves, one or more leaflets are seen here radiating from common point, common axis. This is a common, single leaves are present. This is a unipinnate. Bipinnate, two leaflets are present in a single rachis. Single rachis two leaf only present in bifoliate. In single rachis there are present in a three leaves, trifoliate. Quadrifoliate, since single leaf contain a four leaves are present. This is a trifoliately compound. Glover, eagle marmalus, vilvum, இதெல்லாம் இதுக்கு example. Next one, quadrifoliate. Four leaflets are articulate. More than four leaves are present in one petiole. This is a quadrifoliate. Then multifoliate. Multifoliate example, there are three leaves bifoliate, four leaves and the tetrafoliate. Multifoliate means five or more than four, they are joining in spreading over, overall spread out. It is a round position. For example, finger like projection form treeல இந்த மாதிரி இருக்கும். Then tapioca கனனிய many more leaf branches in a single node. This is a crowded leaf னு சொல்லுவோம். Example, multifoliate. The petiole கனனிய single leaf unifoliate. The petiole கனனிய two type of leaflets are folding of leaflets are bifoliate. Trifoliate are trifoliate. Then quadrifoliate, passes quadrifoliate, only four leaves. More than five is a
multifoliate structure. This is a main important leaf functions. So these are other things we should know about the leaf questions, leaf phyllotaxy, leaf arrangement, then a type of the leaves. Next class we will go to about the modification of leaf. Thank you.